ஒரு சில படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தியேட்ரிக்கல் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக், 2 வீக்ஸ்க்கெல்லாம் வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, லால் சலாம்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருக்கும் ஞாபகம் இருந்தது நம்ம சூப்பர் ஸ்டார வச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் மேலேயே ஆகுது. ஆனா, இப்போ வரையுமே இந்த படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகல. இப்ப தான் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது சன் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து செப்டம்பர் 20 வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு, விஷால் 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோல்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அபோவ் ஆவரேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்ரிக்கலா ரன் ஆச்சு. கண்டிப்பா வந்து ஓடிடிக்காக வெயிட் பண்றாங்க நெறைய பேர். கண்டிப்பா வந்து ஓடிடில ஓரளவுக்கு ஃபாஸ்ட் ரிவ்யூ ஆகும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து இப்போ படம் கூலி அப்டேட்டு அதே மாரி செப்டம்பர் மந்த்து லால் சலாம் ரிலீஸும்போது கொஞ்சம் அளவுக்கு ரஜினி ஃபேன்ஸுக்குலாம் கொஞ்சம் ஹைப்பா இருக்கு. இப்போ ஓடிடில இது ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த மூவிய ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா? இல்ல ஓடிடிக்காக வெயிட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து டைரக்டர் பாண்டிராஜோட டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. கரண்ட்டா இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங் தூத்துக்குடியில போயிட்டு இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜய் சேதுபதிக்கு வில்லன் ரோல்ல பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மிஸ்கின் வந்து ப்ளே பண்ண போறாங்க. இதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்கின் இந்த படத்துல ஆக்ட் பண்றதுக்காக ₹10,00,000 வந்து சேலரி வாங்கியிருக்காங்களாம். அதே மாரி நம்ம விஜய் சேதுபதிக்கு பேரா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து நித்யா மேனன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டா தான் வரும். எப்படி பார்க்கலாம் பாண்டியராஜ் நம்ம விஜய் சேதுபதி எந்த மாரி இந்த படத்துல காட்ட போறாருன்னு சொல்லிட்டு நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல தட்டி விடுங்க.